பல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தனுஷோட அந்த வளர்ச்சியும் அவரோட அந்த முயற்சியும் எப்படி பார்க்குறீங்க? நான் இன்னைக்கு பிளாக்ல வந்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்களா சார், நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒரு விஷயங்கள் இருக்கும் அதில். அதாவது தமிழ் சினிமாவை பக்கம் பக்கமாக எழுதுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் தமிழ் சினிமாவை பக்கம் பக்கமாக எழுதக்கூடிய தமிழ் சினிமா இன்னைக்கு துக்ககரமாக இருக்குது. அதை காட்டுறதுக்கு இது ஒரு அழகான பொக்கிஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் விட்டால் ஸ்க்ரீன்லேருந்து ரத்தம் தெறிக்கும் போடுறது. அறிக்கைலாம் கொடுத்துருக்கீங்க. ரெட் கார்டு அளவுக்கு போற அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. 4 நடிகர்களை 4-5 நடிகர்கள் மேல் நாங்கள் வன்மையாக ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்ன உடனே பத்திக்கிச்சு. அன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கெல்லாம் ஃபோனு, சார் யாரா இருக்கு? விஷால் மேல வச்ச குற்றம் என்ன சார்? ஜெயிச்சு வரும்போது நிறைய வாக்குறுதிகளை தந்தார். ஒரு ஆம்பளை நடத்தினாருங்க. ஒன்று சொல்லுங்க, ஆம்பளைன்ற படத்தில் நடிச்சிருக்காருல்ல, ஆம்பளையா இருந்தார். ஏன் தனுஷை கார்னர் பண்றீங்க? கார்னர்ல இல்லைங்க, அது ஒரு காமெடிங்கன்ற. நீங்க வேற கார்னர் பண்றீங்க சார். காமெடின்றீங்க. காமெடிங்க. விஷால பண்ணது நாங்க விஷால மட்டும் பண்ணல, பாருங்க தனுஷையும் பண்றோம். சும்மா அது முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சீமன் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. ராயன்லேருந்து தொடங்கலான்னு இருக்கேன். ராயனோட வசூல் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தனுஷோட டிரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒரு டிரெக்டரா நீங்க சொல்லுங்க, ஒரு நடிகர், ஒரு இயக்குனரா, ஒரு பாடலாசிரியரா, இன்னும் கிட்டத்தட்ட 2-3 விஷயங்கள் மட்டும் தான் பண்ணல, குட்டி டிஆர் ரேஞ்சுக்கு வளர்ந்துகிட்டு இருக்காரு. தனுஷோட அந்த வளர்ச்சியும் அவரோட அந்த முயற்சியும் எப்படி பார்க்குறீங்க? நான் இன்னைக்கு பிளாக்ல வந்திருக்கேன். ஏன்னு கேட்டீங்களா? அதெல்லாம் நீங்க முதல்ல கேட்டிருக்கணும் சார். நீங்க எப்படி பண்ணாலும் ஒரு விஷயங்கள் இருக்கும் அதில். அதாவது தமிழ் சினிமாவை பக்கம் பக்கமா எழுதுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் தமிழ் சினிமாவை பக்கம் பக்கமாக எழுதக்கூடிய தமிழ் சினிமா இன்னைக்கு துக்ககரமா இருக்கு. அதை காட்டுறதுக்கு தான் இது. பக்கம் துக்கம் பக்கம் எப்படி சார் அடிச்சு அப்படியே ரைமிங் வந்துகிட்டே இருக்கேன். ஏங்க தனுஷ் டைரக்டர் ஆகும்போது ஆல்ரெடி டைரக்டர் ஆனாங்க, பேசக்கூட கூடாதா? இல்லை சார், ரைமிங்ல பேசுறீங்களே, அப்படிதான் சொல்றேன். டைமிங் தாமா, எல்லாமே டைமிங் தாமா. தனுஷ் டைரக்டர் ஆனதும் டைமிங், நாங்க இப்படி உட்காந்துருக்கிறது டைமிங், எல்லாமே டைமிங் தான். ரைமிங் அண்ட் டைமிங். ஓகே, வாங்க அடுத்து துக்கத்தை பத்தி கண்டிப்பா பின்னாடி பேசுவோம் சார். சரி, ஃபர்ஸ்ட் சந்தோஷமான விஷயங்கள். ஓகே, சந்தோஷம் என்னன்னா இயக்குனர், ஒரு நடிகர் இயக்குனராக ஆகிறதுன்றது அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா சிவாஜி சார் கடைசி வரைக்கும் டைரக்ட் பண்ணவே இல்லை. திரு ரஜினிகாந்த் கடைசி வரைக்கும் டைரக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா நாடோடி மன்னன் ஒரு படம் பண்ணுறாரு. எப்போன்னா 58. சிவாஜி வந்து 53 வரதா அந்த அந்த காலகட்டங்கள். சிவாஜியோட வளர்ச்சி அபரீதமாக போகுது. இப்போ தன்னை நிலைநிறுத்திக்கணுங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு எம்ஜிஆர் வராரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா நாடோடி மன்னனை பண்ணுறாரு. அதில் அவர் அவர் புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கை நான் படித்தேன். நான் அவ்வளோ அவமானங்கள், அவ்வளவு கேலி, அவ்வளவு கிண்டல். இதோட முடிஞ்சால் ராமச்சந்திரன் தேவையா பேசுவாங்கல்ல, பின்னாடி 1000 பேசுவாங்க இல்லையா, அவரே குறிப்பிட்டிருக்காரு. அதோட வெற்றி விழாவில் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எழுதியிருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னாங்க, சுயமாக ஒருத்தர் தன்னை வளர்த்துக்கிட்டு வர்றது இருக்கு இல்லையா, அந்த சுய வளர்ப்புன்றது எம்ஜிஆர். அவர் கல்கட்டாவில் வந்து ஒரு படம் பார்க்குறாரு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமில் பார்க்குறாரு. அதாவது அவர் சின்ன நாடக நடிகராக இருக்கும்போது கல்கட்டாவில் ஒரு படம் பார்க்குறாரு. நாடோடி மன்னனுக்கு இன்ஸ்பிரேஷன் அந்த படம், இங்கிலீஷ் படம், ஒரு மன்னன் டபுள் ஆக்ஷனு. அது அவர் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் தன்னை நிலைநிறுத்திக்க அதாண்டா கரெக்டான படம் அப்படி. ரெண்டாவது அடிப்படையிலேயே தான் ஒரு மன்னன்னு அவருக்கு வந்துருச்சு. அந்த எண்ணம் வராமல் மன்னன் ஆக முடியாது. மக்கள் உங்களை உங்களை பார்க்கணுமோ இல்லை நினைக்கணுமோன்னா நீங்கள் முதல்ல நினைக்கணும், தயாராகணும். எம்ஜிஆர் வந்து தயாரானார். எம்ஜிஆர் தயாராகி 58 அந்த படம் ரிலீஸு. கிட்டத்தட்ட படம் ஓடினா நான் மன்னன், ஓடலைன்னா நான் நாடோடி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பராக இருக்கும் படம், எக்ஸ்ட்ரானரி. இப்போது நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஒரு 3.5 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஆனால் டபுள் ஆக்ஷன்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதாவது டபுள் ஆக்ஷனில் என்ன கஷ்டம்னா 2 பேரும் கிட்ட வர மாட்டாங்க. ஒருத்தர் அப்போ இருக்கிற டெக்னிக்கல் மிச்சல் கேமரான்னு சொல்லுவாங்க. அந்த கேமராவுக்கு பேர் மிச்சல் கேமரா. அதில் வந்து 2 பேரும் இப்படிலாம் கிராஸ் பண்ண முடியாது.
ஒரு நடுவில் ஒரு கோடு ஒன்று இருக்கும், அந்த கோட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே பண்ணணும். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா சுற்றி வருவார், ஒருத்தர் உக்காந்துருப்பார், என்ன மாதிரி உக்காந்துருப்பார், இன்னொரு எம்ஜிஆர் பின்னாடி வருவார். அது இன்ன வரைக்கும் பேசப்படுது. எப்படி அபூர்வ சகோதரர்களில் குள்ளமா நடித்தது வந்து நமக்கு இன்ன வரைக்கும் அது எப்படா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது மாதிரி அன்னைக்கு டெக்னிக்கலாக எம்ஜிஆர் அவ்வளோ ஸ்ட்ராங். அதனால் ஒரு நடிகர் இயக்குனர் ஆகிறதுன்றது அதுக்கு ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு வந்து எல்லாருக்கும் வராது. ஈவன் ரஜினி சாருக்கு வரல, சிவாஜி சாருக்கு வரல, திரு தனுஷ் அவர்களுக்கு வந்திருக்கு. அதுக்காக நம்ம பாராட்டணும். ஆனால் எனக்கு என்னன்னா சார், டூ மச் ஆஃப் வயலன்ஸ் சார். நீங்கள் கத்தி எடுத்து கத்தியில் வெட்டி குத்தி கலாட்டா பண்ணாலே படம் ஓடிடுன்னு ஒரு மாய பிம்பம் ஒன்று உருவாயிருக்கு பார்த்தீங்களா. இப்போது இன்றைக்கி சிட்டிக்குள்ளே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை வந்திருக்கு சார். அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க தெரியுங்களா? உளவியலாக நாம் சினிமா பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு வன்முறை ஒன்று வருது. இப்போது தனுஷ் நடித்த படம் துள்ளுவதோ இளமை ஃபஸ்ட்டு படம், அது வந்து +1 +2 பசங்களை பற்றின படம் இல்லையா, அந்த டீனேஜ். அப்படியே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம், அதுவும் அதே டீனேஜ். எவ்வளோ க்யூட்டாக, எவ்வளோ லவ்வபிளாக, எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் தெரியுமா பன்னீர் புஷ்பங்கள். அந்த பார்வைகள்லேயே அந்த அழகு இருக்கும். அதை முதல்ல உடைச்சது அந்த ஃபேமிலி தான். எது துள்ளுவதோ இளமையில் வந்து கச்ச 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 கச்சன்னு சினிமாவை ஆக்கி, அதுலேருந்து அப்பனை திட்டுறது, அப்போ முன்னாடி தண்ணி அடிக்கிறது, அப்போ முன்னாடி இது பண்ணுறதுன்னு ஒரு கலாச்சார சீரழிவை வந்து முதல்ல கொண்டு வந்தது இவங்க தான். அது எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. இப்போ இந்த படம் பண்ணியிருக்காரு, இது கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓடுது, நல்லா ஓடுதுன்னாங்க. ஆனால் இதுவாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு தம்பி வந்து ரொம்ப வேதனையோடு பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னா, ஏற்கனவே வந்து வயலன்ஸ் வந்து ஊருக்குள்ளே வந்து யாரும் நைட்டில் தனியாக நடக்க முடியல, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இல்லையா. தலைவர்களே நடக்க முடியல, மனிதன் நம்மளை விடுங்க, தலைவரை நடக்க முடியல. அந்த அளவுக்கு ஜான் பாண்டியெல்லாம் பயப்படுறாரு. ஜான் பாண்டியன் 6 அடி அவரே வந்து பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சொசைட்டி வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்னா சினிமாக்காரங்க தான். நம்மளுடைய படங்கள் தூண்டுது, ஒரு பக்கம் ஜாதியை தூண்டுது, இன்னொரு பக்கம் வன்மத்தை தூண்டுது. இந்த படமும் செகண்ட் ஹாஃப் பூரா ஒரே சைக்கோவாக ஒன்று சேர்ந்துருக்காங்கன்ற மாதிரி ஏதோ கமெண்ட்ஸுகளை நான் பார்த்தேன். படம் பார்க்கல நான். ஏன்னா டூ மச் ஆஃப் வயலன்ஸை வந்து எனக்கு ஐ டோன்ட் லைக். ஏன்னா நம்ம வந்து சினிமா வந்து சார் இது ஒரு அழகான பொக்கிஷம் இது. இதில் வந்து நீங்கள் விட்டால் ஸ்க்ரீன்லேருந்து ரத்தம் தெறிக்கும் போல் இருக்குது. அடுத்த டெக்னிக்கலில் நீங்கள் அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேருந்து ரத்தம் தெறிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி மக்களை அப்படி கொண்டு வந்து நிறுத்திடுவீங்களோன்ற எனக்கு அது ஒரு பயமாக இருக்குது. தனுஷ் மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது நல்ல புத்திசாலி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு, அவர் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சுங்க. காலம் எப்படி ஓடுது பாருங்கள். ஒரு சூப்பர் ஸ்டார் குடும்பத்தில் போய் ஒரு சம்பந்தம் வச்சு அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை இல்லையா. அவரோட பர்சனாலிட்டிக்கு அவர் பயந்துருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வில் பவர் இருக்குது. அந்த வில் பவர் தான் இன்றைக்கி அவரை ஒரு இயக்குனர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு எம்ஜிஆரை தான் ரோல் மாடலாக வச்சுக்கணும். எம்ஜிஆர் எப்போவுமேங்க எதிரியை கூட கிளைமேக்ஸில் கொல்ல மாட்டாருங்க. ஏன்னா நமக்கு அந்த கடமை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நாடு வந்து குடியாலும் போதையாலும் தடுமாறிக்கிட்டு இருக்குது. சினிமாக்காரங்க நம்மளும் அதே பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தால் கூட அதில் ஒரு இலைமறைவு காய்மறைவாக இருக்கணும். நீங்கள் 14 ரீல் அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா சென்சார் படத்தை பேன் பண்ண முடியும். இப்போது ஒரு 10 இடத்துல இருக்குன்னா ஒரு 2 இடத்துல கட்டு கொடுக்கலாம். படம் பூரா வெட்டு குத்தாருன்னா பேன் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நமக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. இனி வரும் காலத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு நல்ல யாரடி நீ மோகினியா, அது பவர் பாண்டி நல்ல படம். அப்புறம் ஒரு படமும் நிலவுக்கு என்னடி என்மேல் கோவம்ன்ற ஒரு அழகான நல்ல டைட்டிலே ஒரு கவிதையா இருக்கு. எனக்கு அவரை அப்படிதான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரசிகர்களும் அவருடைய ரசிகர்கள் அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு லவபிளா பார்க்க தான் ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி அவர் போனோம், வயலண்ட்டை கம்மி பண்ணணும். மிச்சப்படி அவர் டைரக்டர் ஆனதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஓகே, ஏன்னா இது தனுஷோட 50வது படம் அப்படின்றனால அவங்க ரசிகர்களுக்கான ஒரு படமா இதை கொடுத்துருக்காரு. 50வது படம்னா அடிதடி அதிகமா இருக்கணுமா என்ன? அவரோட ஸ்டைல்ல கொடுத்துருக்காரு சார். வட சென்னை அசுரன்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த மாதிரி ரசிகர்கள் என்ன கொண்டாடுறாங்க. இந்தாப்பா உங்களுக்காக ஒரு படம். இல்லைங்க, வயலண்ட்டை கம்மி பண்ணுங்க. என்ன மாதிரி இருந்தாலும் நம்ம எதை சொன்னாலுங்க வயலன்ஸை கம்மி பண்ணணும். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்க காட்ஃபாதர்னு ஒரு இங்கிலீஷ் படம், அதுதான் நாயகனோட இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவாங்க. ஆனால் நாயகன் மணிரத்னத்தோட முழுக்க அவருடைய இதான இன்ஸ்பயராக சொல்லுவாங்க. நீங்கள் அந்த படம் பாருங்க. உலகத்தோட காட்ஃபாதர் பிரான்ஸில் வந்து அங்கே இருக்கிற என்ன சொல்றது மாஃபியா அவங்களோட லைஃப் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வயலண்ட்டே தெரியாது. அதுதாங்க டைரக்ஷன், அதுதாங்க சினிமா. இப்படி வந்து அடிச்சு விட்டு குத்து கொலை பொம்பளைங்களை வச்சு குத்துறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு டைரக்டராக எனக்கு ஐ எம் நாட் இது
ஃபியூச்சராக அதை அவாய்ட் பண்ணிடுறது என்னுடைய ரெக்வெஸ்ட். ஓகே சார். ஆனால் இந்த படத்தோட வசூலை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நல்லா போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சார் கூட ஒரு பேட்டியில் பார்த்தேன். விமர்சனங்கள் வந்து முன்ன பின்ன கலவையாக இருந்தாலும் வந்து செலவு பண்ணுற அளவுக்கு கலெக்ஷன் நல்லா தான் இருக்குது, ஒயிட்டில் காட்டலாம், சாலிடாகவே காட்டலான்னாரு. ஐ திங்க் ஹிட் படம் தான். இன்னும் சொல்ல போனால் இந்தியன் 2-ஓட இது பெட்டர் கலெக்ஷன் மாதிரி தெரியுது. இந்த டிக்ளரேஷனில் இந்தியன் 2-ஓட இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றாங்க. அது பாராட்ட வேண்டியது தான். சினிமா வந்து எப்படியோ ஆக்சிஜன் இருக்கணும், ஆக்ஷன் படத்தில் தான் ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. ஓகே. ஏன்னா நம்ம பெரிய பெரிய வெற்றிகள் மௌனராகம் என்ன மாதிரி ஓடிச்சு, 1 வருஷம் ஓடிச்சுங்க. கரகாட்டக்காரன் 1 வருஷம் ஓடிச்சு. நீங்கள் அதுதான் காலம் தாண்டி நிற்கும். என்னோட ஜோடி படம் ஒரு மென்மையாக இருக்கும், ஒரு தேவைக்கு ஒரு 2 சண்டை வந்துட்டு போமே தவிர. நீங்கள் ரட்சகன் ஆக்ஷன் படம், ஆனால் அது லவ் தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் இன்னமும் பேசுகிறாங்க இல்லையா. ஆனால் என்னோட ரெக்வெஸ்டாக தான். ஆனால் கலெக்ஷனாக பார்த்தீங்கன்னா ராயன் வந்து ராயல் சல்யூட்டுக்கு போயிட்டார். ராயன் தானே டைட்டில்? ராயன் வந்து ராயல் சல்யூட் வைக்கிற அளவுக்கு கலெக்ஷன் வந்துருச்சு. உள்ள குவாலிட்டியாக பார்க்கும்போது கொஞ்சம் ராயல் வந்து நமக்கு வந்து ஒரு சின்னத்தை ராயன் வந்து ஒரு மயான அமைதி தான். அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, என்ன சார் நடக்குது இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில்? ப்ரொடியூசர் கவுன்சில் விசிஸ் நடிகர் நடக்குதா? நடக்குது. அதான் அது கேள்வி நான் இல்லை, நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் செயற்குழு உறுப்பினர். நான் உங்களுக்கே தெரியல, நானே உங்களை கேட்குறேன் நடக்குதான்னு. சார் நடக்குதுன்னா அறிக்கைலாம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ரெட் கார்டு அளவுக்கு போகிற அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதாவது எங்கே இப்போ அவங்க இதில் செயற்குழுல அந்த முடிவு எடுக்கிறது இல்லையா? பொதுக்குழு வேஸ்ட்டு சார். அது பொதுக்குழுன்னு ஒன்று நடந்தது. அதாவது எலெக்ஷன் முடித்த உடனே பொதுக்குழுன்னு ஒன்று நம்ம கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. நடந்த உடனே ஒன்று சொன்னாங்க, பத்திரிக்கைலாம் அப்படி அதிர்ச்சி. 4 நடிகர்களை 4-5 நடிகர்கள் மேல் நாங்கள் வன்மையாக ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்ன உடனே பத்திக்கிச்சு. அன்னைக்கு எல்லாரும் கேட்குறாங்க, எனக்கெல்லாம் ஃபோனு, சார் யாராக இருக்கு? நான் யாராக இருக்கோம், நானே யாராக இருக்கும். ஏன்னா எங்ககிட்டே சொல்லுங்களா அந்த மீட்டிங்கில் நீங்கள் இருந்தீங்களா? ஏங்க நாங்கள் மேடையில் இருக்கோங்க. மேடையிலே இருந்தீங்க? மேடையில் இருக்கிற எங்களுக்கே அந்த 5 பேர் யாருன்னு சொல்ல விடுங்க. சரி, இன்ன வரைக்கும் அவனுங்களுக்கே தெரியாது. சரி, அவங்களுக்கே தெரியாது. யாரை சொல்லலாம்? விஷாலை சொல்லிடலாம் நம்பர் 1, மிச்சம் 4 யாரை சொல்லலாம் இது வரைக்கும் தெரியாது. விஷால் மேல வச்ச குற்றம் என்ன சார்? அவங்க சொன்ன என்னன்னா சார், இது எப்பத்துலேருந்து வருதுன்னா, நான் விஷால் ஜெயிக்கும் போது நானும் ஜெயிச்சு வந்தேன். சரி, இப்போ ஈசி மெம்பர் செயற்குழு உறுப்பினர் நானும் ஜெயிச்சு வந்தேன். ஜெயிச்சு வரும்போது நிறைய வாக்குறுதிகளை தந்தார். ஒரு ஆம்பளை நடத்தினாருங்க. ஒன்று சொல்லுங்க, ஆம்பளைன்ற படத்தில் நடிச்சிருக்காருல்ல, ஆம்பளையா இருந்தாப்புல. தில்லா பண்ணாப்புல. என்னென்னா கொஞ்சம் சோம்பேறி. தில் இருக்கு. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். சார் தில்லா ஒன்று இறங்கிடுறீங்க, அப்புறம் ஆஃப் ஆயிடுறீங்க, இறங்குங்க சார், இங்கே ஆள் தேவைப்படுது அப்படின்னா. எஸ் சார், எஸ் சார், வி ஹேவ் டு டூ சார் அப்படின்னாரு. சரி, என்னன்னா ஒரு 2 அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 7-8 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, வருமானம் வர்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணாருங்க. கேபிளில் ட்ரை பண்ணார். இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, அவர் தான் கெடுத்தார். பல பேர் அதை கெடுப்பாங்க. கடைசியாக இளையராஜா ப்ரோக்ராமை நல்லா பண்ணி அதில் ஒரு 7-8 கோடி ரூபா கொண்டு வந்து வைக்கலான்னு பார்த்தா, அதை கடைசி வரைக்கும் அதை நல்லா நடத்த விடாமல் எவ்வளவு டார்ச்சர் பண்ணி ஸ்பான்சர் போச்சு, டிக்கெட்டுங்க சரியாக விற்கல, எல்லாம் பண்ணி கடைசியில் தானிக்கு தீனிக்குன்னு வந்து நின்றுச்சு. இப்போ இதெல்லாம் பண்ணி நான் பணம் கொண்டு வரலான்னு நினச்சி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய ப்ரொடியூசர்களுக்கு மாதம் 10,000 ரூபா கொடுத்தாரு. அது வந்து அன்இமேஜினபிள். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, வரும்னு நினச்சி கொடுத்தது வரல பணம். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இருந்த 8 கோடியை விஷால் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் அவர் எடுக்கலன்றது எல்லாரும் தெரியும். அதை ப்ரொடியூசர்களுக்கு தான் எடுத்து கொடுத்தாருன்னு. ஆனாலும் வருமானத்தை வந்துட்டு தானே செய்யணும். அது ஒரு கரெக்டான அந்த இடத்துல கொஞ்சம் விஷால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். டக்குன்னு ஒரு படம் நடிச்சு கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். தானு கூட என்கிட்ட கேட்டார். தானு சார் இருக்கார் இல்லையா, நீ கேளு, நீ விஷால்கிட்ட கேளு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், டேட்டை வாங்கி உடனே நம்ம ஒன்று பண்ணுவோன்னு சொன்னார். நான் விஷால்கிட்ட கேட்டேன். அப்புறம் விஷால் வழக்கம் போல் ஃபோன் எடுக்க மாட்டார். அது ஒன்று அவர்கிட்ட இருக்கிற பெரிய சிக்கல். ஸோ என்ன ஆகிப்போச்சுன்னா, விஷாலுக்கு செய்யணுங்கிற நல்ல மனசு இருக்குங்க, இருந்து ஃபோன் எடுக்க மாட்டார். அதுதான் இருக்கிறதுலே பெரிய இது. அவரை பிடிச்சி உட்கார வச்சு பேசிட்டோம்னா செஞ்சிடலாம். ஆனால் அதுக்குள்ளே அது தெரில, அது நம்ம சொல்ல முடியல. ஸோ இவ்வளோ இதில் விஷால் மேலே அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கா. அது இல்லாமல் மேபி யாராவது அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்வான்ஸ் வரலன்றது இப்படியாக அவர் மேலே பெரிய குற்றச்சாட்டை அவர் தான் ஃபஸ்ட்டு கார்னர் பண்ணாங்க. ஏன்னா திருப்பி விஷால் வந்துடக்கூடாதுன்னு. இன்னொன்று இவங்களுக்கு தெரில, விஷால் வரப்போகிறாரு திருப்பி. நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கல்ல, திருப்பி வருவார். இன்னொன்று சொல்லட்டுங்களா, விஷால் வந்திருந்தா போன வாட்டி விஷால் ஜெயிச்சிருப்பார்.
தயாரிப்பாளர் சங்க 100% ஜெயிச்சிருப்பார் விஷால். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தாரு. ஒரு நடிகைங்க ஒரு படம் பண்ணாருன்னா 20 கோடி கொண்டு வந்து வச்சிடலாங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் கதிரேசன் பண்ணுவாரா? இன்னைக்கு இருக்கிற கதிரேசன் ஆகட்டும், இல்லை ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், இல்லை முரளி ஆகட்டும் பண்ணுவாங்களா? இவங்க பணம் தானே சார், ப்ரொடியூசர் பணத்தை தானே கொண்டு வந்து வைக்க போகிற நடிகர். இல்லை சார், 20 கோடி விஷால் ஒரு படம் பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு வருது இல்லை, அது மாதிரி இவங்களால பண்ண முடியாது. இவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நாளைக்கே இவங்க ரொம்ப நோண்டாங்கன்னா விஷால் அப்படி வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு படம் ஆரம்பிச்சுட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து நின்னாருன்னா இவங்களை காலி பண்ணி விட்டுருவாரு. இப்போது நீங்கள் சொல்கிற விஷயமாவே வரேன். இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக மாறினாங்களோ, ஆக்டிவ் ஆகிட்டாங்களோ, யாரு? அதனால தான் இந்த மாதிரி நடிகர்கள்ட்ட அடுத்து ஒப்பந்தம் பண்ணும்பொழுது எங்ககிட்ட கேட்டுட்டு போய் ஒப்பந்தம் பண்ணுங்க அதெல்லாம் அப்படின்ற விஷயங்கள் அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுமா. எனக்கு தெரியுமா, அங்கே ஒருத்தன் அப்படி தைரியமாக நிற்கணும். வாங்க சிவசக்தி பாண்டியன் நான் பார்த்துருக்கேன், இங்கே வாங்க என்ன செய்ய மாட்டியா நீ அப்படின்னு கேட்கணும். அங்கே ஆள் இல்லை, பேசவே தெரியாது யாருக்கும். ஒரு போல்டாக, அதாவது சார் ப்ரொடியூசர் கவுன்சிலில் எப்படி இருக்கணும்னா அவர் அன்பாகவும் இருக்கணும், மிரட்டணும், கருணையாக இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் மீறி நீங்கள் உங்களுக்கு இந்த குவாலிட்டிலாம் வரணும்னா நீங்கள் கடன் இல்லாமல் இருக்கணும். இங்கே எல்லாம் கடனில் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க திரும்பி கேட்பான்ல, தலைவரை நீங்கள் எப்போ செட்டில் பண்ண போகிறீங்கன்னு. சரி, அந்த நிலையில் தான் எல்லோரும் இருக்காங்க. ஏன் தனுஷை கார்னர் பண்ணுறீங்க? கார்னர்லாம் இல்லைங்க, அது ஒரு காமெடிங்கன்ற. நீங்கள் வேறு கார்னர் பண்ணுறீங்க சார், காமெடின்றீங்க. காமெடிங்க. விஷாலை பண்ணது நாங்கள் விஷாலை மட்டும் பண்ணல, அது பாருங்கள் தனுஷையும் பண்ணுறோம். சும்மா அது தனுஷும் பேட்ரு அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ சீரியஸாலாம் இல்லை, அங்கேயும் ஒரு எல்லாமே காமெடி தான் சார். ஷூட்டிங்கே நடக்கக்கூடாது, எது பூஜை போடக்கூடாது, புது படத்துக்கு பூஜை போடக்கூடாது, ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் அப்படின்றதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிறேன், எதுவும் நடக்காது. ஏன்னா இன்னைக்கு உடஞ்சி கிடக்குது சினிமா. நீங்கள் இன்னைக்கு நேற்று கார்த்திக் என்ன பேசினாரு, யாரை கேட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டாரா இல்லையா? அதுதான் கேட்குறேன். அப்புறம் எப்படி நடிகர் சங்கத்து கூட உங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கார்த்திக் சாரை கூப்பிட்டு, விஷால் சாரை கூப்பிட்டு, நாசர் சாரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி உண்மையிலேயே இப்படி ஒரு சினிமா இருக்குங்க நம்ம பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களும் ஆமாங்கன்னு ஃபீல் பண்ணியிருந்தா இது ஓகே ஆகும். நீங்கள் இங்கே சினிமாவே நடிகர்களை நம்பி தான் இல்லையா? நான் டைரக்டரை நம்பியிருக்கா இல்லை ப்ரொடியூசரை நம்பியிருக்கா? ஒரு சில டைரக்டர்களை நம்பியிருக்கு, ஒரு சில டைரக்டருங்களை. அப்போது யார் அல்டிமேட்டாக நம்பியிருக்குன்னா நடிகர்கள் நம்பியிருக்கு. நீங்கள் முதல்ல நடிகர்களுக்கு தானே போய் பேசணும். போய் நடிகர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. நடிகர்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. நடிகர்களோட அந்த பில்டிங் கட்டுறதுக்கு என்ன பண்ணலான்னு போய் பேசுங்க. பெப்சியை கண்ட்ரோல் பண்ணுங்க. பெப்சி வந்து சார் டு த கோர் டார்ச்சர், டு த கோர். இன்னைக்கு சினிமா மாடிட்டு முடிக்கிறதுக்கு காரணமே பெப்சி. பெப்சியோட தலைமை அந்த தொழிலாளர்கள் இல்லை, பெப்சியில் மேலே உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான அந்த 50 பேர் வச்சுக்கோ, இந்த 30 பேர் எல்லாருமே அங்கே வேலை செய்கிறாங்க. பாவம், பெப்சியில் இருக்கிற எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் தலைமையில் இருக்காங்க பாருங்க, அவங்களோட ஆட்டம் பெரும் ஆட்டம். ஷூட்டிங்கை நிறுத்துறது, எப்படி ஷூட்டிங்கை நிறுத்துறது? இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற ஷூட்டிங் நிறுத்துவாங்க. இன்னும் நடந்துட்டு இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து டு த கோர். அதை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை. இப்போ நீங்கள் விஷால் பீரியடில் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். செல்வமணி நிற்க வச்சு பேசினாங்க, நாங்கள்லாம் இது பண்ணோம், நாங்கள் பயந்துட்டார் செல்வமணி. அந்த இது வேணும், இங்கே ஆள் இல்லை. அதனால இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நான் திருப்பி சொல்கிறேன். இன்னைக்கு கூட சீக்கிரமாக நாங்கள் ஒரு மீட்டிங் போட போகிறோம். அதில் நடிகர் சங்கமும் வந்து கலந்துக்கிட்டு, அதாவது அங்கே இருக்க தலைவர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு நல்ல முடிவு எடுப்போம் அப்படின்றாங்க. நானும் போக போகிறேன். உங்கள் பேட்டியை முடிச்சுட்டு நானும் அங்கே தான் போக போகிறேன். என்ன சார் எல்லாம் நடக்க போகுது, ஏதாவது நல்ல விஷயமா? ஒன்றும் நடக்காது. நான் சொல்லிட்டு அங்கே போகிறேன். நான் பார்த்துட்டேம்மா, இது எல்லாம் வந்து சீனுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சினிமாவுக்கு சீன் எழுதுறதை விட்டுட்டு சினிமாவில் இருக்கிறதுக்கு சீன் எழுதிட்டு இருக்காங்க. சரி, முதல்ல சினிமாவுக்கு தானே எழுதுவோம் சீனு. சினிமாவில் இருக்கிறதுக்கே இப்போ சீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த சீன் தான் இது. அதனால் இதெல்லாம் அதான் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் விஷால் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல சார், அது ஒரு மாதிரி விமர்சனத்துக்குள்ளே இருக்கும். நான் அப்படி தான் நடிப்பேன், முடிஞ்சா என்னை தடுத்து பாருங்க. இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இல்லை சார், நியாயமான இதுதான் சார். இப்போ நேற்று கார்த்திக் சார் என்ன கேட்குறாரு, பூச்சி முருகன் சார் பக்கத்தில் இருக்கார், கார்த்திக் சார் இருக்காங்க. எங்களை கேட்கவே இல்லை. ஆமாம், எங்களை கேட்காம நீங்கள் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணலாம்? நியாயமான கேள்வி அது. ஏன்னா நடிகர்கள் இருந்தால் தான் சார் அது என்ன படனே மக்கள் பார்க்குறான். புதுமுகங்களை போட்டு எடுத்தால் தேட்டருக்கும் வராது, ஓடிடிக்கும் வராது. அப்போது நடிகர்கள் ஆல்வேஸ் நடிகர்கள். எம்ஜிஆர் படம் தான், அது ரஜினி படம் தான். ஏசி திருலோகச்சந்தர் படம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எவ்வளோ பெரிய டேரக்டர் தெரியுமா? அதை உடைச்சார். பாலச்சந்தர் படம்னு வந்தது. பூச்சி முருகன் சாரும் கூட இருந்தார். பூச்சி முருகன் இருந்தார், கூட இருந்தார், அவரும் கூட இருந்தார். ஸோ அவங்களும் அதுக்கு எகென்ஸ்டாக தான் பேசியிருக்காங்க. இப்போ அவர் எகென்ஸ்டாக பேசுறாருன்னா டிஎம்கேவே எகென்ஸ்டாக பேசுன்னு அர்த்தம் இல்லை சார். அப்போ அங்கே நியாயமாக நடக்குதுன்னு அர்த்தம். இல்லை டிஎம்கே இருந்து நியாயம் இருக்குன்னு சொல்லாதீங்க. இது வேற அது வேற. பூச்சி முருகன் கான்செப்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நடிகர் சங்கத்தில் விஷயம் இல்லைம்மா, நான் நடிகர் சங்கத்தை தான் பேசுகிறேனே தவிர இப்போ டிஎம்கே செய்யலை. நடிகர் சங்கம் இவங்க கூப்பிட்டு பேசி, ஏன்னா விஷால்
அந்த முடிவு எடுத்தார். லாஸ்ட்டாக ஸ்ட்ரைக் வந்தது விஷால் இருந்தப்போ. விஷால் நடிகர் சங்கத்தில் அப்போ செக்ரட்டரியாக இருக்கார். ஓகே, அப்போ அவர் அங்கேயும் பேசிட்டு இங்கே வந்து முடிவு எடுப்பார். ஓகேயா, நீங்கள் இங்கே வந்து நடிகர்களை பகைச்சிக்கிட்டு விஷாலை பகைச்சிக்கிட்டீங்க, அடுத்து தனுஷை பகைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு சீனை போட்டிருக்கீங்க. இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு சொன்னீங்கன்னா இது என்னது, இது புரியல. இது அந்த ஸ்ட்ரைக்கே நடக்காதுமா. ஏன் நடக்காதுன்னு நான் சொல்கிறேனே. ஏன்னா அங்கே நடப்பு சங்கம்னு தனியாக வேற ஒரு பிடிச்சர் ஒருத்தர் குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப் இதை காலி பண்ண பார்க்குது. என்னன்னா உள்கூத்து பாருங்க, அவங்க இவங்களை காலி பண்ண பார்க்குறாங்க. இவங்க 2 பேரையும் காலி பண்ணுறதுக்கு சாம்பர் ட்ரை பண்ணுது. ஓகே ஓகே, சாம்பர்ன்றது தெலுங்குக்காரங்களோட டாமினேஷன். அதுங்க வந்து இதை காலி பண்ண பார்க்குது. ஏன்னா அந்த இடம் வந்து எல்லாருக்குமான இடம், தமிழர்களுக்கு அதிகமாக இருக்கிற இடம். ஆனால் தமிழர்கள் வாடகைக்கு இருக்காங்க. தமிழர்கள் வாடகைக்கு அங்கே இருக்கும். 10,000 ஸ்கொயர் ஃபீட் தரேன்னு சொன்னாங்க, இன்னும் இழுத்துட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள். அதான் சொல்கிறேன்ல, தமிழ் சினிமாவை நினச்சி இனிமேல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்புலேயே இருக்கலான்னு இருக்கிறேன். இனிமேல் சினிமாவை பற்றி பேசலானாலே இனிமேல் கருப்பு தான். மீட்டிங் இதெல்லாம் போகிறீங்க? இதில் தான் போகிறேன், இதில் தான் போகிறேன். பாப்பா சார், போயிட்டு நல்ல முடிவாக சொல்லுங்க. அடுத்த வரை வரப்ப என்ன கலர் அப்படின்றத நான் நோட் பண்ணி பார்க்குறேன். இல்லை, வாய்ப்பு இன்னும் 2 கருப்பு போட்டு அப்படிதான் இருக்கும் சினிமா. ஏன்னாங்க யாருக்குமே தொழில் நல்லா இருக்கணும்னு எண்ணம் இல்லைங்க, நான் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்குது. தொழில் நல்லா இருக்கணும். இப்போது அது நான் கடைசியாக பார்த்தது ராம்நாராயணன் சார் வரைக்கும் பார்த்தேன். சிவசக்தி பாண்டியனும் ராம்நாராயணன் சாருக்கு வரை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஏய் உக்கரா அப்படிம்பாரு பாண்டியன் சார். அவர் அஜித்தில் தான் கொஞ்சம் அஜித்துக்கு கொஞ்சம் கிளாஸ் வந்தது, அதில் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நியாயத்துக்கு கொடுப்பாரு, அதில் சில நேரங்களில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரியாக ஒரு ஆளுமையும் அன்பும் நிறைந்த ஒரு தலைவன் வந்தால் மட்டும்தான் இனி தமிழ் சினிமா தலையெடுக்கும். இல்லாவிட்டால் தமிழ் சினிமா, நான் ஏற்கனவே ஒரு சேனலில் சொல்லியிருக்கேன், தமிழில் நல்ல படம் வர ஒரு 5 வருஷம் ஆகும்னு. எது மினிமம் 5 வருஷம் ஆகும். ஒரு நல்ல படம்லாம் வரும்ல, டக்குன்னு ஒரு மைனா வரும், டக்குன்னு ஒரு காதல் வரும். அப்படியே ஒட்டுமொத்த தமிழ் இந்திய சினிமாவே திரும்பி பார்க்கும். அடாடா என்னடா இப்படிலாம் எடுக்கிறாங்க படம்னு. அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லையே. எதை பார்த்தாலும் வயலண்ட்டு, எதை பார்த்தாலும் வெட்டு குத்து. இல்லைன்னா கிராமத்தில் ஒரு அழுக்காக ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கு ஹீரோ, அவன் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஜாதி. ரொம்ப மக்களோட ஆங்கிளில் பேசுகிறேன், நான் ஒரு டைரக்டராக பேசலை. ஒரு மக்கள் வந்து ரொம்ப ஒரு வெறுப்பில் இருக்காங்க தமிழ் சினிமா மேலே. இது மாதிரி நல்ல படம் எடுக்கணும்னா ஒரு நல்ல தலைமை தயாரிப்பாளர் சங்கத்தில் வரணும். வந்ததுன்னா மேபி நடக்கலாம், இல்லைன்னா இது இப்படியே தான் போகும். தமிழர்கள் பாவம் நல்ல படம், தமிழ் படம் பார்க்காம கொரியன் படம் தானே இப்போ அதிகமாக பார்க்குறாங்க. விரும்பி பார்ப்பது கொரியன் படம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, அப்புறம் மலையாள படம் நல்ல படங்க வருது, தெலுங்கில் அப்பப்போ ஏதோ ஒரு நல்ல படம் வருது. தெரியல தமிழில் வருமானு தெரில. வேண்டுவோம், உங்களோட சேர்ந்து நானும் வேண்டுறேன். சரி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இன்னொன்று நிச்சயம் உங்களை சந்திக்கிறேன். உங்களை எடுப்பேன். நன்றி, வணக்கம்.